இப்போ அரிசி சாக்கு பை வந்து ஒரு சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வச்சு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். பிளைன் ப்ளவுஸ் பிட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து என்ன டிசைனில் ப்ளவுஸ் பிட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய கலரில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இந்த எஜ்ஜு முழுவதுமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடணும். 4 சைடுமே இந்த ப்ளவுஸ் பிட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லரிங் மிஷின் இருந்தது, உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் பிட் உங்களுக்கு காமிச்சேன். இது முழுவதுமே இந்த அரிசி சாக்கு பையில வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அவுட்லைன் முழுவதுமே இந்த மாதிரி லேஸ் கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பிட் வச்சு இந்த அரிசி சாக்கு பையில தைச்சு ரொம்ப அழகாக இந்த ஆர்கனைசர் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜு கவராகவும் நம்ம வந்து இப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கெட்டில் வந்து நீங்கள் இந்த டார்ச் லைட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு